நம்மளுடைய நெய் மைசூர் பாக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஜூஸியாக உள்ளே பாருங்கள். நம்ம இன்றைக்கி ரொம்பவே அருமையான நாக்கில் வச்சோடனே கரையக்கூடிய மைசூர் பாக்கு தான். நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பால் பவுட்ரு. இப்போ 1 கப் அளவுக்கு நெய், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த கடலை மாவில் இருக்க பச்சை வாசம்லாம் போகிறதுக்காண்டி தான் லைட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு செஞ்சோம்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுக்காண்டி லைட்டாக வறுத்துக்கும். பாருங்கள், நல்லா ஈரப்பதமாக போய் கடலை மாவும் நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை எடுத்து வச்சுருக்க ஒரு கடாயில் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் அதோட சேர்த்துக்கணும். சர்க்கரை வந்து நல்லா பாகுப்பதம் வரணும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது நல்லா சர்க்கரையை கரைச்சிக்குவோம். அடுப்பு வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க நெய்யையும் எண்ணெயும் ஒன்று சேர்த்து நம்ம உருக்கிக்குவோம். நெய், எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து நல்லா நெய்யை உருகிற அளவுக்கு சூடு பண்ணிக்குவோம். இப்போ நெய்யை நல்லா உருகிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவோட எடுத்து வச்சுருக்கா பால் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொதி வந்துட்டுருக்கு. நல்லா கொதி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே இந்த மாவை நல்லா கரைச்சிக்குவோம். மாவு, பால் பவுடர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துச்சு. நல்லா கரைச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய், எண்ணெயும் ஒன்றா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டியே இல்லை பாருங்கள். கொதி வரணும். பாருங்கள், பாகு பதம் செக் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கம்பி பதம் நமக்கு வரலை. ஒரு கம்பி பதம் வரணும். இந்த பக்கம் பாகு ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே எந்த பிளேட்டில் எடுத்து கொட்டுறோமோ அந்த பிளேட்டில் லைட்டாக நெய்யை தடவி நம்ம வச்சுக்குவோம். அப்போ தான் டக்குன்னு ரெடி ஆனோன்னா அப்படியே கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாகு பதம் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கடல் எடுத்து கையில் லைட்டாக கம்பி பதம் வரணும். இந்த பிசு பிசு கம்பி வருது பார்த்திங்களா, ஒரு கம்பி, இது வந்தால் பாகுப்பாதான் கரெக்டு. இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை அது கூட சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு கட்டிப்படாமல் உடனே கிண்டி விட்டுருணும். அப்படியே நல்லா இருந்ததோட கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மீதி இருக்க நெய், எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை லைட்டாக இதோட கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இது ஊற்றி நல்லா கிண்டிக்குவோம். நல்லா நெய்யெல்லாம் உள்ளே வாங்கி வாங்கி நல்லா வெந்து வரணும், திரண்டு வரும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம் ரெடி ஆகிடுச்சுன்னு ஆகும். நல்லா உள்ளே வாங்கி சொந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்க நெய்யையும் அதோட சேர்த்துக்கணும்.
நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா சுழண்டு வரும்போது பாருங்க இப்படி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு நம்ம நெய் தடவி ஒரு பிளேட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே இதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே சமப்படுத்திக்குவோம். இதை அப்படியே டேப் பண்ணி இது நல்லா ஒரு 4 மணி நேரம் ஆறணும். அப்புறம் தான் நம்ம பீஸ் போட முடியும். இப்போ நம்ம நல்லா மைசூர் பாக்கு ஆறிடுச்சு. இப்போ பீஸ் போட்டுக்குவோம். சாஃப்டாக இருக்கும் தான், கத்தி அப்படியே நல்லா உள்ளே இறங்குது பாருங்கள். நமக்கு பீஸ் எந்த மாதிரி அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நம்மளுடைய நெய் மைசூர் பாக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா ஜூஸியாக உள்ளே பாருங்கள் நெய் எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு, ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். நாக்கில் வச்சோன்னா அப்படியே கரையுது. நெய் வாசம் ரொம்பவே அருமையாக இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி வீட்டிலேயே நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. மித்ருத்து குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.